அத்தியாயம் 152. சமரன் ஒத்துக்கொண்டவுடன் ரத்னா தன் வீரர்களை திரும்பி பார்த்து, போய் வண்டியை எடு என்று ஒருவனுக்கு கட்டளையிட்டாள். இதை கேட்ட போர் வீரன் தலையை அசைத்து ரத்னாவுக்கு கீழ்ப்படிந்து பாலைவனத்தின் ஒட்டக வண்டியை ஓட்டச் சென்றான். வண்டி வெகு தொலைவில் இல்லை. அதனால் வீரன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் வண்டியுடன் சமரன் மற்றும் எல்லோரிடமும் திரும்பி வந்தான். அந்த வண்டியை கூர்ந்து கவனித்த சமரனின் கண்கள் வண்டியின் பின்புறத்தில் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் மீது விழுந்தது. அதில் 1வது இடத்தில் உள்ள 2 மாய விலங்குகளின் இறந்த உடல்கள் வைக்கப்பட்டிருந்தன. வண்டியில் பலர் உட்காருவதற்கு போதுமான இடம் இல்லாததால் ரத்னா குழுவினரின் சுமைகளை மட்டும் அதில் ஏற்றினாள். ஏற்றப்பட்ட சாமான்களை சரிபார்த்தவள் வண்டியை ஓட்டும் வீரனிடம், வண்டியை நேரா பாவூர் நகரத்துக்கு ஓட்டிட்டு போங்க, அங்க இருக்கிற நம்ம தலைவர்கள் கிட்ட நமக்கு என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லுங்க என்று கட்டளையிட்டாள். அந்த வாகன ஓட்டியும் புன்னகைத்து தலையை ஆட்டினான். பின் சமரனை பார்த்து, எங்க தலைவர்கள் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்கன்னு நினைக்கிறேன் என்றவன் உடனடியாக ஒட்டகத்தின் கடிவாளத்தை இழுத்தான். அதன் காரணமாக ஒட்டகம் பாவூர் நோக்கி நகரத் தொடங்கியது. வண்டி கிளம்பியவுடன் சமரன் கொஞ்சம் நகர்ந்து சென்று தன் மோதிரத்தில் இருந்த ஆடைகளை எடுத்து அணிய ஆரம்பித்தான். சமரன் உடை மாற்றுவதை பார்த்த ரத்னா தன் தோழர்களை வெளியேறும்படி கட்டளையிட்டாள். அப்போது சமரனை பார்த்த அதிரன் திடீரென ஏதோ யோசித்து ரத்னாவிடம் திரும்பினான். தலைவியே, இந்த பையன் சமரனோட முகம் நம்ம அணியோட தலைவரோடது போலவே இருக்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி தோணலையா என்று கேட்டான். ரத்னாவிற்கு அதிரனின் வார்த்தைகள் ஆச்சரியத்தை தந்தன. அது உண்மைதான். அவளுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் அதன் பின்னால் வேறு ஏதோ ரகசியம் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அதை பற்றி யோசித்த ரத்னா உடனே அதிரனிடம் திரும்பி, அதிரா, தங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறதா நம்ம தலைவர்கள் 2 பேரும் சொன்னதா எனக்கு லேசா ஞாபகம் இருக்கு. உனக்கு அது நினைவு இருக்கா என்று கேட்டாள். ரத்னாவின் பேச்சில் அதிரனும் அந்த தருணத்தை யோசித்து பார்த்தான். அது நினைவுக்கு வந்தவுடன் அவனும் உடனடியாக, ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஆனா அவங்க தம்பி சில காரணத்தால அபராஜிதன் தரத்தை தாண்ட முடியலன்னு கேள்விப்பட்டனே. ஆனா இந்த வீரன் தனஞ்சய தரவரிசையில் இருக்கானே என்றான். அதிரனிடம் விளக்கம் கேட்டுக் கொண்டிருந்த ரத்னாவுக்கு திடீரென்று வேறு ஏதோ ஞாபகம் வர அதிரனின் பேச்சை இடைமறித்து, ஆனா தலைவரோட தம்பியோட பெயரும் சமரன் தானே. அந்த பையனை பார்த்தாலே அவனோட பெயருக்கு ஏத்த வீரம் இருக்கிறதா தான் தெரியுது. இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டாள். ரத்னாவின் கண்கள் யோசனையிலும் ஆச்சரியத்திலும் விரிந்தன. பாவூர் நகருக்கு செல்லும் வழியிலேயே சமரனை பற்றிய உண்மையை அவன் மூலமாகவே கண்டுபிடிக்க முயற்சித்தாள் ரத்னா. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளது கேள்விக்கு சமரன் ஒரு விசித்திரமான பதிலையே கொடுத்தான். அதன் பிறகு ரத்னாவால் அவனிடம் அதிகம் எதுவும் கேட்க முடியவில்லை. சமரன் தன்னை பற்றி ரத்னாவிடம் எதுவும் சொல்லவில்லை என்றாலும் அவனை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவளுக்கு பக்கத்தில் நடந்து வரும் தனஞ்சய தரத்தை சேர்ந்த சமரன் எஃகு போர் வீரர்கள் குழுவின் தலைவர்களான வீரேந்திரன் மற்றும் ரவீந்திரனின் இளைய சகோதரர் என்பதை ரத்னா புரிந்து கொண்டாள். ரத்னாவுக்கு இது புரிந்தவுடனேயே அவள் மனதில் இருந்த சந்தேகங்களும் கவலைகளும் நீங்கிவிட்டன. அதனால் அதன் பிறகு சமரனிடம் சந்தோஷமாக சிரித்து பேச ஆரம்பித்தாள். நல்ல முறையில் பேசியபடியே ரத்னா சமரனை பாவூர் நகரத்திற்கு அழைத்து வந்து விட்டாள். நகரத்தை அடைந்த பிறகே அவளும் மற்ற வீரர்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஆனால் கடந்த 10 நாட்களாகவே பாலைவனத்தில் எடுத்துக்கொண்ட கடுமையான பயிற்சியால் அனைவருமே மிகவும் சோர்வாக இருந்தனர். அதனால் அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. ஆனால் அவர்களுடன் நடந்த சமரன் மட்டும் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டிருந்தான். ஏனெனில் இப்போது அவனுக்கு ஓய்வெடுக்க ஒரு இடம் கிடைத்து விட்டது. மற்றும் மற்றொரு நல்ல செய்தியாக அவன் தனது சகோதரர்களை பார்க்க போகிறான். அதனாலேயே பாவூர் நகரத்திற்குள் நுழைந்ததும் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் உள்ளுக்குள் மிகவும் பொறுமை இழக்க ஆரம்பித்தான். பின் சமரன், ரத்னா, வீரர்கள் என அனைவருமே இறுதியாக பாவூர் நகரத்தின் பெரிய வாயில் வழியாக உள்ளே நுழைந்தனர். பேரரசின் மற்ற நகரங்களுடன் ஒப்பிடுகையில் பாலைவனத்திற்கு அருகில் கட்டப்பட்ட நகரங்கள் தோற்றத்தில் மிகவும் எளிமையானவை. ஆனால் இந்த நகரம் புலிப்பாலைவனத்திற்கு அடுத்ததாக இருந்தாலும் இங்கு பாதுகாப்பு மிகவும் பலமாக இருந்தது. அதனால் தான் இந்த நகரங்களுக்கு வீரர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். பாவூர் நகருக்குள் நுழைந்தவுடன் சமரன் அமைதியாக ரத்னா மற்றும் அவளது தோழர்களுடன் நடந்தான். அந்த மக்கள் சில தெருக்களை கடந்து பாஞ்சால நகரத்தின் தாரகிய அரண்மனை போல தோற்றமளிக்கும் ஒரு பெரிய வீட்டின் முன் வந்து நின்றனர். அதை பார்த்ததும் சமரனின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை மலர்ந்தது. அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அந்த கட்டிடத்தின் மீது எஃகு போர் வீரர்கள் குழு என்று பெரிய எழுத்தில் எழுதப்பட்ட ஒரு கொடி இருந்ததை கண்டான். பின்னர் அனைவரும் நுழைவாயிலை நோக்கி சென்றபோது சமரன் சில உயரமான போர் வீரர்களை பார்த்தான். அவர்கள் கையில் ஆபத்தான ஆயுதங்களை ஏந்தி இருந்தனர். அவர்கள் சிலை போல நேராக நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய மீசையையும் முகத்தில் உள்ள தழும்புகளையும் பார்த்த சமரனுக்கு அவர்கள் ஒன்றும் புதிய வீரர்கள் அல்ல,
பல முறை உயிர் பிழைத்த அனுபவம் வாய்ந்த வீரர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த இடத்திற்கு வந்த ரத்னா மகிழ்ச்சியுடன் சமரனை பார்த்து, இந்த பாவூர் நகரத்துல நம்ம எஃகு வீரர்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த அணியா இருக்காங்க. மாறா பாலைவன போர் வீரர்கள் குழுன்னு இன்னொரு அணியும் இருக்கு. அது மட்டும்தான் நம்ம விட அதிக சக்தி வாய்ந்தது. வேற யாரும் நம்மளை விட அவ்வளவு வலுவா இல்ல. அதுவுமே கூட அவர்களோட தலைவர் ஒரு மகா யோகி பட்டம் வாங்கினதால தான். இதை தவிர இந்த நகரத்துல சக்தி வாய்ந்ததா சொல்லப்படுற மற்றொரு குழு இருக்கு. அந்த அணியோட பேரு புயல் போர் வீரர் அணி. ஆனா அது நம்ம முன்னாடி ஒண்ணுமே இல்ல என்றாள். சமரன் புன்னகையுடன் தலையை ஆட்டியபடி அவள் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளிலேயே தனது 2 மூத்த சகோதரர்களும் இந்த விசித்திரமான இடத்தில் கூட ஒரு வலுவான அடையாளத்தை உருவாக்கி கொண்டதில் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். இதனால் அவர்கள் மீதான மரியாதை சமரனுக்கு மேலும் அதிகரித்தது. அத்துடன் தான் பாஞ்சால நகரத்திலேயே இருந்திருந்தால் இவர்களின் இந்த வெற்றியை காண முடியாமல் போயிருக்கும் என்று அவன் மனமும் நினைக்க ஆரம்பித்தது. அப்போது திடீரென அவன் தந்தை அருணேந்திரர் அவனிடம் அவன் அண்ணன்களை பற்றி சொன்னது நினைவுக்கு வந்தது. சமரனின் மூத்த சகோதரன் வீரேந்திரன் எல்லாரையும் விட விவேகமானவன், பொறுப்பானவன். இதனால் அவருக்கு சற்று பெருமையும் மகிழ்ச்சியும் அதிகம். மற்றொருவன் அவனது 2வது சகோதரன் ரவீந்திரன். அவன் மிகவும் தந்திரமானவனாகவும் இரக்கமற்றவனாகவும் கருதப்பட்டான். இந்த 2 சகோதரர்களும் ஒன்றாக ஒருவருக்கொருவர் உதவி செய்து பாவூர் நகரத்திலேயே எஃகு போர் வீரர்கள் குழு என்ற ஒரு சக்தி வாய்ந்த குழுவையே நிர்வகித்து வருகின்றனர். அப்போது திடீரென நுழைவாயிலில் நின்றிருந்த ஒரு போர் வீரன் ரத்னாவை பார்த்துவிட்டு, ரத்னா, நீ நல்லா இருக்கியா? வாகன ஓட்டி திரும்பி வந்து நீங்க எல்லாம் நாகபுரம் மக்களால தாக்கப்பட்டதா என்கிட்ட சொன்னாரு, இது உண்மையா என்று கேட்டான். ஆமா, அது உண்மைதான். அவங்க எங்களை தாக்குனாங்க. ஆனா இப்ப நாங்க எல்லாருமே நலமா இருக்கோம். ஆமா, நம்ம 2 தலைவர்களும் உள்ள இருக்காங்களா என்று கேட்டாள். இதை கேட்ட போர் வீரன் முதலில் நிம்மதி பெருமூச்சு விட்டான். பின்னர் ரத்னாவின் கேள்விக்கு பதிலளித்தான். ஆமா, 2 பேருமே உள்ளதான் இருக்காங்க என்ற போர் வீரன் உடனடியாக சமரனை பார்த்து புன்னகைத்தான். பின் ரத்னாவிடம் திரும்பியவன், அவங்க 2 பேருமே இந்த பையனை பத்தி கேள்விப்பட்டதிலிருந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த பையனை பார்க்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா வழக்கமா அமைதியா இருக்கிற நம்ம 2 தலைவர்களும் இன்னைக்கு சின்ன குழந்தைங்க மாதிரி சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்காங்க என்றான். இதை கேட்ட சமரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த வீரன் சிரித்துக் கொண்டிருக்க மெல்லிய புன்னகையுடன் சமரன் நேராக உள்ளே சென்றான். உடனே ரத்னாவும் அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். பிறகு மெதுவாக சமரன் தனது வேகத்தை குறைத்து ரத்னாவை பார்த்தான். சமரன் தன்னை முன்னே செல்லும்படி சைகை காட்டுவதை ரத்னா புரிந்து கொண்டாள். இதை பார்த்த ரத்னாவும் தனது அடிகளை விரைவுபடுத்தி சமரனது சகோதரர்களை சந்திக்க அவனை அழைத்துச் சென்றாள். வழியில் சமரனை பார்த்த பல போர் வீரர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அவர்களுக்கு முன்னால் சமரன் செல்ல செல்ல அந்த வீரர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். அப்போது ரத்னா புன்னகையுடன் சமரனிடம் திரும்பியவள் தாழ்ந்த குரலில், எங்களோட குழு தலைவர்கள் எப்பவும் உங்களை பத்தி நிறைய பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க இங்க வண்டியில அனுப்புனவரும் உங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் என்றாள். அதை கேட்ட சமரன் ரத்னா தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் இடையேயான உறவை பற்றி தெரிந்து கொண்டதை புரிந்து கொண்டு சிறு புன்னகை செய்தான். நடந்து கொண்டிருந்த இருவரும் அவர்கள் முன் தெரிந்த ஒரு பெரிய மண்டபத்தின் முன் நின்றார்கள். மண்டபத்தின் உள்ளே இருந்து தன் சகோதரர்களின் பழக்கமான குரல்களை கேட்கத் தொடங்கினான் சமரன். அதனால் அவன் கண்கள் ஈரமாகின. சமரன் அவ்வளவு எளிதில் அழுவதில்லை என்றாலும் இவர்கள் அவனுடைய உண்மையான சகோதரர்கள். அவர்களுடன் அவனுக்கு இரத்த உறவு இருந்தது. அளவிட முடியாத நேசம் இருந்தது. நீண்ட நாள் பிரிவு அவனையும் அறியாமல் அவன் கண்களில் நீரை வரவழைத்து விட்டது. உடனே சமரன் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு புன்னகைத்து ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு பின் அழுததற்காக ரத்னாவிடம் மன்னிப்பு கேட்டான். அவள் அவனின் நிலையை புரிந்து கொண்டவளாக தலையசைத்தாள். சமரன் உள்ளே செல்ல தயாராகி கதவை நெருங்கி அதை திறக்க முயன்றபோது திடீரென மறுபக்கத்தில் இருந்து யாரோ கதவை திறந்தனர். மறுபுறம் ஒரு இளைஞன் நின்றிருந்தான். அந்த இளைஞனும் சமரனைப் போலவே தோற்றமளித்தான். அந்த இளைஞன் போர் வீரர்களுக்கான ஆடைகளை அணிந்திருந்தான். மேலும் அவன் மிக உயரமாக அதிக பலசாலியாகவும் தெரிந்தான். அந்த இளைஞன் கதவை திறந்தவுடன் முதலில் அவன் முகத்தில் லேசான ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் சட்டென அந்த ஆச்சரியம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறியது. சமரனும் கூட அவனை பார்த்து மகிழ்ச்சியுடன் சிரித்தான். நெடு நேரத்திற்கு சமரனால் தன் கண்ணீரை அடக்க முடியவில்லை.
கேளுங்கள் போர்க்கண்ட சிங்கம்.